ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில ஜாய் டிவிக்கு முன்பதாக நின்று இந்த வார்த்தை கேட்கிற என் அருமை தகப்பனாரே, தாயாரே, என் அருமை சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியர்களே, பெரியோர்களே, யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரமும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேளுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னைக்கு குருத்தோலை என்பது என்ன, குருத்தோலை பிடிப்பது சரிதானா, குருத்தோலை எதற்கு, குருத்தோலை என்ன என்பதை இன்னைக்கு நாம் இந்த செய்தியின் வாயிலாக போகிறோம். நாம் ஒரு 5 நிமிஷம் தாழ்த்தி நமது ஆராதனையோடு கூட நாம் இந்த செய்திக்குள்ள நாம் கடந்து போவோம். நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களும் எங்களோடு இருக்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்தவரே, வாக்கு மாறாதவரே, ஹல்லேலூயா. அழகே அழகே இயேசு, அழகே அழகே, அழகே அழகே இயேசு, அழகே அழகே. நீ முற்றிலும் அழகானவர், நீங்கள் முற்றிலும் அழகுள்ளவர், நீங்கள் முற்றிலும் அழகானவர், நீங்கள் முற்றிலும் அழகுள்ளவர். அழகே அழகே இயேசு, அழகே அழகே, அழகே அழகே இயேசு, அழகே அழகே. வெண்மையும் சிவப்புமானவர், அவர் சாரோனி ரோஜாவானவர். வெண்மையும் சிவப்புமானவர், அவர் சாரோனி ரோஜாவானவர். நீங்கள் முற்றிலும் அழகானவர், நீங்கள் முற்றிலும் அழகுள்ளவர், நீங்கள் முற்றிலும் அழகானவர், நீங்கள் முற்றிலும் அழகுள்ளவர். அழகே அழகே இயேசு, அழகே அழகே, அழகே அழகே இயேசு, அழகே அழகே. ஆவியானவரே, சர்வ வல்லவரே, ஹல்லேலூயா. எங்க 2-3 பேர் இருக்கிறோம் அது மத்தியில வருகிறேன் வாக்கு கொடுத்தவரே, இந்த வார்த்தை கேட்க உட்கார்ந்து இருக்கிற வந்திருக்கிறது கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமையில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை இறங்கி வர வேண்டும் என்று இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் பூமியில சகலத்தை எங்களுக்காக படைத்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆளும்படி எல்லாத்தையும் கொடுத்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை அனுபவித்த ஆண்டவரே, அனுபவிக்கும்படி எங்களை அழகு பார்த்து எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகந்தந்தீரே நன்றி ஐயா, சுகந்தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. தொத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீ நன்றி ஐயா, உணவு தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா. தொத்திர பலி அப்பாவுக்கு,
நன்றி ஆவியானவரே. இந்த ஆராதனையை ஏற்று அங்கீகரித்த ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே பேசக்கூடிய வார்த்தைகளை எங்களை மறைத்து நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய கரங்களை காக்கட்டும். அப்படி எங்களை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உங்க பிரச்சனை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமை. நாம் இந்த நாளில குருத்தோலை ஞாயிறு, இந்த குருத்தோலை ஞாயிறை பத்தி நாம் பார்க்க போகிறோம். ஏன் குருத்தோலை? பல சபைகள் குருத்தோலை கொண்டாடுகிறார்கள், சில சபைகள் குருத்தோலை கொண்டாடுவது இல்லை. அவர்கள் சிலர் சொல்லுவார்கள், இது எதற்கு இந்த குருத்தோலை? இப்ப மொத்தத்துல எல்லாத்துக்கும் இந்த குருத்தோலை என்பது என்ன அப்படிங்கிறதா இந்த நாளில நாம் பார்த்து இந்த குருத்தோலை ஞாயிறை பத்தி நான் பேச வந்திருக்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை என்பது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கே புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல வாசி கேட்கும் போது இருக்கும். அதே போல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50-51 சொல்லப்படும். இப்படி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய எல்லாருக்கும் ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள்? 100 வயசுல இறந்தவர்கள் 100 வயசோடு அப்படி வருவார்களா? 10 வயசுல இறந்த பிள்ளை 10 வயசா வருமா? இல்ல கர்ப்பத்திலே மரித்த பிள்ளைகள் கர்ப்பத்தில் அவங்க குழந்தை மாதிரி வருவார்களா என்று சொல்லி நாம் அநேகருக்கு இன்னைக்கு இந்த விதமான கேள்விகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த கேள்விக்கு இன்னைக்கு அர்த்தம் தான் அந்த குருத்தோலை. அப்ப இந்த கேள்வியினுடைய அடையாளம் தான் குருத்தோலை. பாருங்க, ஆண்டவர் அந்த கழுதையின் மேல் ஏறி வருகிறார். அப்ப முதலாவது இந்த குருத்தோலையினுடைய விஷயத்தை நாம் சொல்லும் போது அங்க என்ன சொல்லுகிறது? அந்த ஜனங்கள் அப்படி வரும்போது அந்த குருத்தோலை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அந்த குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசனா பாடி வரும் பொழுது இந்த குருத்தோலை எதற்கு என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். இப்ப என்ன அங்க குறிக்கிறதுனா, நாம் மரித்த பிறகு உயிரோடு எழுந்து வரப்போகிறோம். அந்த நாளில எப்படி ஆண்டவர் ஆதாமை மண்ணினால் உருவாக்கி எந்த வயசில் அவரை நிற்க வைத்தாரோ அதே இள வயசில தான் ஆண்டவர் அந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பும் போது எழுந்து வருவார்கள் என்பதை இங்கு குறிப்பிடுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்தார். எந்த வயதுல வைத்தார்? இளம் வயது. இப்ப இன்னைக்கு இள வயதுன்னு சொன்னா 18 வயசுனா வாலிப பையன்னு சொல்லுவார்கள். அந்த போலதான் இன்றைக்கு இள வயதில். அப்ப இள வயதில நான் மரித்து உயிரோடு எழுந்து வருவேன் என்பது அடையாளம் தான் இந்த குருத்தோலை. அல்லேலூயா. இந்த குருத்தோலையை பிடித்து வரும் பொழுது நான் ஒரு நாள் உயிரோடு வருகிறேன் என்ற அர்த்தம் அது இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்குது, வெள்ளங்கி தரித்தவர் என்று. வெளிப்படுத்தின 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளங்கி தரித்து குருத்தோலை பிடித்து அவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் இருக்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்கிறோம். இந்த குருத்தோலைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மரித்த பிறகு என் ஆண்டவரோடு கூட இள வயதோடு கூட நான் உயிரோடு வருவேன் என்பதை தான் அந்த குருத்தோலைக்கு அர்த்தம். அந்த நாளில் அந்த வயதானவர்களை நம்ம கிண்டல் செய்யும் போது அவங்க சொல்லுவார்கள், அவங்கள நம்மளை பார்த்து சொல்லுவார்கள், பழுத்தோலை கிண்டல் பண்ணது இல்லையா? குருத்தோலை பழுத்தோலையை பார்த்து கிண்டல் பண்ணுகிறது. ஒரு நாள் நீயும் பழுத்தோலையை ஆக போகிற என்று சொல்லுவார்கள். அதுதான் இன்னைக்கு இந்த குருத்தோலைக்கு அடையாளம். நான் வாலிபனா எழுந்து வரும்போது வருவோம். எல்லாரும் வாலிபரா வரப்போகிறோம். எல்லாரும் வாலிபரா வந்து இந்த ஆண்டவரை நாம் தரிசிக்க போறோம் சொல்லப்படும். சரி, இன்றைக்கு நான் வாசிக்கிறோம் சகரியா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசி கேட்க போகிறோம். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒரு ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்ணினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறில ஆண்டவர் அந்த கழுதை மேல வருகிறார். குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசனா பாடி வருகிறார்கள். ஆண்டவர் கழுதை மேலே வருகிறார். பாருங்க, இந்த கழுதையினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கழுதையை மோந்து பார்த்தால் நாத்தம் வராது. அல்லேலூயா. அந்த கழுதையைத்தான் பேச வைத்தார் ஆண்டவர். ஆண்டவரிடத்துல ஒரு பறவையை நேசித்தார், ஒரு மிருகத்தை நேசித்தார்.
அந்த பறவை தான் புறா. அந்த புறாவுக்கு இருக்கிற தன்மை என்ன? அது புழுக்கள் உயிரினங்களை சாப்பிடாது அப்படிங்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த புறா கணவன் இறந்து விட்டால் வேற ஒரு கணவனோடு வாழ்வது இல்லை, மனைவி இறந்து விட்டால் வேற ஒரு மனைவியோடு வாழ்வதில்லை என்பதை நான் அந்த புறா ஒரு 7 மாதம் எங்கள் வீட்டுங்களில் தங்கியிருந்த போது பார்த்தேன். அதே தங்கினது ஒரு 10-11 புறா. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் புறாவுடைய தன்மையா இருக்கிறது. கழுதையுடைய தன்மை பார்க்கும்போது பாருங்க, அந்த கழுதை இன்னைக்கு அதனுடைய பாலை 10,000 ரூபாய் என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய சாணம் பல மருந்துகளுக்கு உதவுகிறது. கழுதையினுடைய எல்லா விஷயமும் அது ஆசீர்வதிக்கப்படுகிறது. கழுதை பாருங்க, ஆண்டவர் பேச வைத்தார். எந்த மிருகத்தையும் பேச வைக்கல, கழுதை பேசினது. அந்த கழுதை பேசினதை நாம் பார்க்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் அந்த கழுதையை கழுதை கெட்டா குட்டிசு சொல்லுகிறோமே, அது என்ன அர்த்தம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இந்த கழுதைக்கு உடம்பு நமைச்சல் எடுக்கும்போது, அந்த அரிப்பு எடுக்கும்போது அந்த கழுதை என்ன பண்ண, கீழே பிறண்டு அப்படி உருளும். அதுக்கு ஒரு பாலாய் கிடக்கிற ஒரு வீடு, குட்டி செவருன்னு சொல்லுவாங்க, அதுதான். அந்த மாதிரி சோறுல போய் இடிஞ்ச செவரு மேலே போய் அது உராசும் போது தான் அதுக்கு ஒரு சுகமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் கழுதை கெட்டா குட்டி செவருன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கழுதைக்கு இருக்கிற அந்த தன்மை இன்னைக்கு யாருக்கு? அதுதான் அங்கே அந்த கழுதை மேலே வந்தார். இப்போ முதலாவது குருத்தோலை பார்த்தோம், அவர் கழுதை மேலே வந்தார். அந்த கழுதத்தினுடைய விஷயத்தை சொன்னோம். அந்த குருத்து ஓலையினுடைய ரகசியத்தை இன்னைக்கு நாம் சொன்னோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை நான் சுற்றிலும் பாளையம் போடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறார். அந்த கழுதை மேல் வரும் பொழுது, நான் இன்னும் 3 நாளில் அடிக்கப்பட போகிறேன், என் ஜனங்களை விட்டு நான் போக போகிறேன், என் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவங்க அன்பா இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பயம் வேண்டும் என்று சொல்லி நான் இவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பிரசங்கித்து இருக்கிறேன். என் ஜனங்கள் இனி இவர்கள் இது பிரகாரம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த கழுதை மேல வருகிறார்கள். கழுதையில வரும்போது அவருக்கு கம்பளம் விரிக்கிறார்கள். அவருக்கு ஆடல் பாடலோடு கூட குருத்தோலை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரம் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறது இல்லையா, சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போது என் ஆலயம் காக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தான் ஆலயம், மனிதன் தான் ஆலயம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:13 சொல்லப்படும். 2 கொரிந்தியர் 6:13 சொல்லப்படும், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்ப இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை நான் பாதுகாப்பேன்னு சொல்லுகிறார். இந்த ஆலயத்துக்கு நான் தேவ தூதனை வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். சங்கீதம் 34 சொல்லும், ஒரு தேவ தூதனை உங்களை பாதுகாப்பதற்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில நமக்கு இந்த ஆலயத்தை பாதுகாக்கிற இந்த தேவனாய் இருக்கிறார். இனி ஒடுக்கிறவனும் அவரிடத்தில் நடந்து வருவது இல்லை, அதை என் கண்களாலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை ஒடுக்கிறவன் உன் வேலையிலே, உன் தொழில, வியாபாரத்தில், உன் நிலங்களில், ஆடு மாடு மிருக ஜீவனங்களிலே, உன் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, உன் தேவைகளை யார் அவனை ஒடுக்கிறவன் இனி வரப்போவது இல்லை என்று சொல்லி இந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆராதனையில உட்கார்ந்து நீங்க கேட்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை என்பது இதுதான். இன்றைக்கு அந்த கழுதை என்பதை நான் பார்த்தோம். ஆனா இங்க சொல்லுகிறார், இந்த ஆலயமானது சேனையானது புறப்படும் போது திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை நான் சுற்றிலும் பாளையம் போடுவேன். ஹல்லேலூயா. வேலி அடைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் வேலி அடைத்திருக்கிறார். யோபுவை பார்த்து சாத்தான் கேட்கும் பொழுது அந்த ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவன் கேட்கிறான், நீ யோபையும் அவனையும் அவனுக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் சுற்றில வேலி அடைக்கவில்லையோ? யோபு 1 அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில இந்த வேதம் நமக்கு இவ்வளவு சொல்றது, நம்மளை சுற்றில வேலி அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்துல சொல்லுகிறது. அப்ப வேலி அடைத்திருக்கிற இந்த ஆண்டவர் முதலாவது நாம் பார்க்கிறோம், அர்ப்பணம் பண்ண வேண்டும். இந்த ஊழியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிற என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசி கேட்கலாம்.
அப்பொழுது ஒரு காளையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவையும் ஆகார பலியையும் கொண்டு வர கடவான். போதும் பாருங்க, அங்க பலி கொடுக்க வேண்டும். அந்த நாள்ல பலி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் வருவதற்கான அந்த பலிகளை கொடுக்க வேண்டும். என் அருமதேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ நிவாரண பலி, சோத்திர பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அதுதான் சபைகள் ஆராதனை. இன்னைக்கு ஆண்டவர் வரும்போது பாருங்க, அவங்க ஆறாவாரத்தோட எக்கால சத்தத்தோடும் ஆறாவாரத்தோடு வருகிறார்கள். குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசனா ஓசனா என்று பாடி வருகிறார்கள் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. என் அருமதேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில ஆண்டவருக்கு ஏற்ற பலிகளை கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. அவருக்கு எப்படியாப்பட்ட ஆராதனை செய்கிறோம், அவருக்கு எப்படியாப்பட்ட பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம், அவருக்கு எப்படியாப்பட்ட பலிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த இடத்துல முதலாவது நம்ம அர்ப்பணம் பண்ணணும். அவருக்கு நேரத்தோடு ஆராதனைக்கு போக வேண்டும். நேரத்தோடு செய்தியாளர்களை கூப்பிடும் போது செய்தியாளர்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பதாக போய் அந்த இடத்துல நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியத்தை நேரத்தோடு கூட கவனிக்கப்பட வேண்டும். வாசிக்கிற பிள்ளைகள், இசை வாசிக்கிறவர்கள் எல்லாருமே நேரத்தோடு போய் சரியான டைமில் போய் நாம் நின்று சரியான டைமில் முடித்து ஜனங்களுக்கு வேதனைப்படுத்தாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் எச்சரிக்கிறது. அவர்களுடைய முதலான அவருடைய ஊழியங்களே அந்த அர்ப்பணம் பண்ண வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் இங்கே பார்க்கிறோம். அதை தான் இன்னைக்கு சொல்லுகிறார். சகரியா 9ஆம் அதிகாரம் அந்த 9ஆம் வசனத்துல சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அவருடைய ஊழியத்தை செய்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதை தான் சொல்லுவார்கள், போமாடுன்னு சொல்லும். வேதத்துல யாத்திரா புஸ்தகத்துல சொல்லும் போமாடு, போக்கிடா, போக்கடா அப்படி சொல்லும், கடா இல்லையா, போப்பேச்சி இப்படிலாம் சொல்லப்படுது. இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு காளையை சுற்றி விட்டுருப்பாங்க, அந்த கோயிலுக்கு ஒரு ஆடு சுற்றி விட்டுருப்பாங்க. அதுபோலதான் என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இப்போதான் அதெல்லாம் நிறைய பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு சுற்றி விடுற ஆடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அது யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கும், அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும், அங்குக்கு தான் இருக்கும். அதுபோல தான் இன்னைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாம் கூட அப்படிதான். நம் கடவுளுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள். நம் கடவுளுக்காக தான் அந்த வேலையை செய்யணும். கடவுள் நமக்கு அவருடைய வழிகளை, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, அவருடைய எல்லா விதமான சகல கீழ்ப்படிதல் காரியத்தை நாம் செய்ய வேண்டும். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருத்தோலை ஞாயிறில் இந்த ஆண்டவர் கழுதையின் மேல் ஏறி அவர் துக்கத்தோடு நம்ம இடத்துல வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த சேனையானது புறப்பட்டு வரும் பொழுது என் ஆலயத்துக்கு நான் பாதுகாப்பேன், என் ஆலயத்தை காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை பாதுகாப்பேன்னு சொல்லுகிறார். இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஆண்டவர் இதோ அவர் சொல்லுகிறார், ரத்தமாகவும் வார்த்தையாகவும் மூச்சாகவே இந்த ஆலயத்துக்குள்ள அவர் தங்கி இருக்கிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூச்சு தான் பரிசுத்த ஆவி, இந்த வார்த்தை தான் கடவுள். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் சொல்லப்பட்டது இல்லையா, அதுதான். அப்ப இப்படிதான் இயேசு சாமி நாம் அவருக்கு நமக்காகவே விடப்பட்டிருந்தார். அவர் இரவும் பகலும் நமக்காகவே ஜெபித்தார். அல்லும் பகலும் நமக்காகவே அவர் போய் கச்சமன் தோட்டத்தில், மலைகளில், வனாந்தரத்தில் உட்கார்ந்து அவரை நாம் ஜெபித்ததை பார்க்கிறோம். என் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு பேரில் ஒரு குறையில்லாதபடி ஜெபித்திருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஊழியம் செய்கிற நான் எத்தனை பேர் மேல குறைபாடு வைத்திருக்கிறேன், எத்தனை பேர் மேல நான் பொறாமைப்படுகிறேன், எத்தனை பேரை நான் குறை சொல்லி கொண்டிருக்கிறேன், எத்தனை பேரை நான் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதைதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இந்த குருத்தோலை ஞாயிறில் சொல்லுகிறார், உன்னை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். நீ ஒரு கோயில்ல சுத்தி விடப்பட்ட மாட்டை போல, ஆட்டை போல, அந்த கோழி பச்சைகளை போல நான் உன்னை இந்த ஊழியத்துக்கு எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த விளக்கத்தை சொல்லுகிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இல்லையா, அதுதான் அந்த வேதம் சொல்லுகிறது.
அல்லேலூயா துதி மகிமை என்று, அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்று, அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, இன்று ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, இன்று ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, நாம் பார்க்கிறோம் பணம், பொருள், பட்டம், பதவி, பெருமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுத குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கடவுளுடைய வேலை செய்கிற நாம், கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணி வந்திருக்கிற நாம், இங்க ஆண்டவர் அவர் எதிர்பார்க்கிறார், நம்ம இடத்துல ஒரு நீதி வேண்டும். ஹல்லேலூயா. ஆசாரியா இருக்கிற நாம், போதகரா இருக்கிற நாம், பிரசங்கியரியா இருக்கிற நாம், சுவிசேஷகரா இருக்கிற நாம், கடவுளுடைய வேலை செய்கிற நாம், இசைக்கறி வாசிக்கிறவராய் இருக்கிற நாம், அல்லேலூயா, கர்த்தருடைய காரியங்களை நாம் செய்கிற நம்மிடத்துல ஒரு நீதி வேண்டும். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிற நீதிவரும் ரட்சிக்கிற தாழ்மை உள்ளவருமாய் இருக்கிறார். நம்மிடத்தில் அந்த தாழ்மை எதிர்பார்க்கிறார். அதனால்தான் அந்த தாழ்மையா இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் அந்த கழுதை மேல தாழ்மையா வந்தார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் அந்த வார்த்தை இன்னைக்கு இப்படி சொல்லுகிறது இல்லையா? அந்த தாழ்மையில அவர் வரதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த தாழ்மை நமக்கு வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லா விதத்திலும் தாழ்மை வேண்டும். குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளோடு கூட, ஹல்லேலூயா, இல்லையா, அங்க சபை மக்களோடு கூட, நாம் பல இடங்களில் வேலை செய்கிற இடத்துல, நாம் தொழிலில், வியாபாரங்களில், பல இடங்களில் ஜனங்களிடத்தில் பேசும்போது நமக்கு ஒரு தாழ்மை வேண்டும். நமக்கு அந்த பெருமை வேண்டாம், நமக்கு அந்த பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், அந்த ஜாதி வேண்டாம், அந்த மதம் வேண்டாம், உயர்வு வேண்டாம். இன்று கொஞ்ச நேரத்தில் செத்து போனால் நம்ம எங்கே போவோம்? இதை தான் அந்த வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லு. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 2:3 வாசிக்கலாம். வானத்தின் கீழ் மனுபுத்திரரே, உயிரோடு இருக்க நாளும் அளவும் பெற்றும் அனுபவித்திருக்கிறதுக்கு இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தை தேற்றி கொண்டிருந்த போதே என்று இந்த வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறேன். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில், அந்த குருத்தோலை நாளில், அந்த பெருமை வேண்டாம், அந்த பதவி பட்டம் பதவி வேண்டாம் என்று சொல்லி இந்த இடத்துல அதை குறித்து இந்த பிரசங்கி 2 அதில் சொல்லுகிறது. இப்படி நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குறித்தோலை ஞாயிறை நாம் குறித்து நாம் பார்த்துருக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு தாழ்மை வேணும், ஒரு கீழ்ப்படிதல் வேணும், ஒரு பொறுமை வேணும் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 சொல்லுகிறது, அவர்கள் வெள்ளங்கிகளை தரித்து கொண்டு ஆண்டவரிடத்துல குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசனா ஓசனா என்று அவர்கள் பாடினார்கள் என்று இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என் அருமை தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் அந்த குருத்தோலை ஞாயிறு என்பதை நாம் இன்னைக்கு பார்ப்போம். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து வரும்போது அவர்கள் அந்த வாலிப வயசோடு கூட வருவார்கள் என்பதை அடுத்துதான் குருத்தோலை. அதனால் இந்த நாளில் நாம் அந்த சகரியாவில் சொல்லியிருக்கிற அந்த வேத வசனத்தின்படி அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்படிதல், அந்த பொறுமை, இந்த ஆலயத்தை சுற்றில் அவர் வேலி அடைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வேலி அடைக்கிறபடினாலே நீங்களும்
உலகத்துக்கும் பேய் பிசாசுக்கும் மந்திரத்துக்கும் பயப்படாதபடி இந்த நாளில் கடவுளுடைய வேத வசனத்துக்கு பயந்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஜெபித்தவரை கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். இந்த நாளில் அந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் கொடுக்கும்படி செய்த பெரிதான கிருபைக்கு சூத்திரம்ப்பா. உம்முடைய கரம் காக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதித்து இன்ற நேரத்தில் உன் பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற அந்த போராட்டங்கள், பிரச்சனை, வேதனைகள், துக்கங்கள், பொல்லாத அந்த குடி பழக்க வழக்கங்கள், ஆண்டவரே வீட்டில் இருக்கிற சண்டைகள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே வெளியேற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படி உன் பிள்ளைகளை நீ பாதுகாத்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்து வழி நடத்துங்கப்பா. எல்லா தேவைகளை சந்தித்து உயர்த்துங்க ஆண்டவரே. உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நன்றி 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 நன்றி. சோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி. பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துங்க. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.